வணக்கம் நம்பிக்கை. ஏன், எதற்கு, எப்படி இந்த கேள்விகள் நமக்குள்ள எழும் பொழுதுதான் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் அறிவியல் ரீதியா எப்படி இயங்குதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரியான அரிய தகவல்களை இந்த சீரீஸ் மூலமா நீங்க தெரிஞ்சுட்டு வரீங்க. இன்றைக்கும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இது குறித்து நம்மளிடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் இருக்காங்க. அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சுமி. சார், கண்ணை காப்பாத்துறதுக்காக இமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா புருவங்கள் ஏன் இருக்கு சார்? புருவங்கள் ஒன்று மனிதர்களுக்கு அழகை தருகின்றன, இன்னொன்று அவையும் கண்களை பாதுகாக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் சில உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் புருவங்கள் உதவுகின்றன. ஸோ இந்த பயன்கள் பற்றி விரிவாக பார்க்கலாம். நெற்றியிலிருந்து கீழே வரும் வேர்வை, தண்ணீர் போன்றவற்றை தடுத்து அவை ஒரு பாதுகாப்பு அரணாக புருவங்கள் விளங்குகின்றன. அதே மாதிரி தூசுகள், அழுக்குகள் இவை முகத்தை நோக்கி வரும்போது அவை ஒரு தடுப்பரணாக விளங்குகின்றன. சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும்போது புருவங்கள் ஒரு தடுப்பரண் போல் செயல்பட்டு, ஒரு நிழல் போல செயல்பட்டு கண்களில் அதிக ஒளி பாயாமல் பாதுகாக்கின்றன. அதே போல் அதிக சூரிய ஒளி இருக்கும்போது கண்கள் கூசாமல் சுற்றி உள்ள பொருட்களை பார்ப்பதற்கும் இமைகள் ஒரு நிழல் போல செயல்படுகின்றன. அதே போல் பல்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்தவும் புருவங்கள் ஒரு அடையாளமாக இருக்கின்றன. பெரும்பாலும் புருவங்களை உயர்த்துவது என்பது ஒரு ஆச்சரியத்தை குறிக்கும் உணர்வாக இருக்கலாம். புருவங்களை சுருக்குவது என்பது கோபம் அல்லது குழப்பத்தின் அடையாளமாக இருக்கலாம். அதே போல் புருவங்கள் ஒரு மனிதரின் முகத்தை அடையாளம் காண்பதற்கும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன. புருவங்கள் இல்லாத முகங்கள் கிட்டத்தட்ட ஒன்று போல் தோன்றும். அதனால் புருவங்கள் மனிதர்களை அடையாளப்படுத்தவும் உதவுகின்றன. அது மட்டுமன்றி புருவங்கள் மனிதர்களின் முகங்களுக்கு ஒரு சமச்சீரான ஒரு அழகியல் தோற்றத்தையும் தருகின்றன. மொத்தத்தில் புருவங்கள் ஒரு பாதுகாப்பு அமைப்பாகவும், உணர்வுகளின் வெளிப்பாடாகவும், முகங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அமைகின்றன. ஒய் அப்படின்ற செக்மெண்ட்டை முடிச்சுட்டோம். அடுத்தது அவார்ட் செக்மெண்ட்டுக்கு போவோம். இப்போ விண்வெளி அப்படின்னும் பொழுது வானத்தை தாண்டி தான் அது இருக்குது அப்படின்ற மாதிரி வானத்தை நோக்கி தான் பார்க்குறோம். இந்த விண்வெளி அப்படின்றது என்ன? எங்கேருந்து இந்த விண்வெளி ஆரம்பிக்குது சார்? விண்வெளி என்பது பூமியின் வளிமண்டலத்துக்கு வெளியே இருக்கும் மொத்த பகுதியும் விண்வெளி தான். பிரபஞ்சத்தின் அனைத்து கோள்கள், நட்சத்திரங்கள், வாயுத்துகள்கள் எல்லாமே இருக்கிறது விண்வெளியில் தான். இது பெரும்பாலும் வெற்றிடம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அது வெற்றிடமாக இருப்பதில்லை. மிக குறைந்த அடர்த்தி கொண்ட வான் மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். விண்வெளி எங்கே தொடங்குது அப்படிங்கிறதுல உலகம் முழுக்க ஒரு ஒட்டுமொத்த உறுதியான முடிவு இல்லை. ஆனால் பெரும்பாலான வானியலாளர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னென்னா கார்மன் லைன் அப்படின்னு சொல்லுது. கார்மன் கோடுங்கிறது பூமியின் மேற்பரப்பிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவு. 100 கிலோமீட்டருக்கு மேலே விண்வெளி தொடங்குது அப்படிங்கிறது தான் கார்மன் லைன் டெஃபனிஷன். இதை பெரும்பாலான வானியலாளர்கள் ஏற்கிறார்கள். இந்த 100 கிலோமீட்டர் உயரத்துக்கு மேலே விமானங்கள் பறக்க முடியாது, அங்கே விண்கலங்கள் மட்டுமே பறக்க முடியும். அமெரிக்கா போன்ற சில நாடுகள் இந்த கார்மன் லைனை விட அவங்களே ஒரு டெஃபனிஷன் வைக்கிறாங்க. விண்வெளி என்பது 80 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து தொடங்குது அப்படிங்கிறது அமெரிக்க வானியலாளர்கள் சொல்லக்கூடிய அல்லது அவர்கள் ஏற்கக்கூடிய ஒரு கோடு. பூமியின் அட்மாஸ்பியருக்கும் விண்வெளிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா சில கூறுகள் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாயு அடர்த்தி. பூமியின் வளிமண்டலத்தில் நைட்ரஜன், ஆக்சிஜன் போன்ற வாயுக்கள் செறிவாக இருக்கின்றன. விண்வெளியில் அப்படி இருப்பதில்லை. விண்வெளியில் காற்று மூலக்கூறுகள் மிகவும் குறைவாக, கிட்டத்தட்ட ஒரு வெற்றிடம் போல காணப்படுகின்றன. அடுத்து ப்ரெஷர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம் இல்லையா. பூமியின் அட்மாஸ்பியரில் ஒரு ரைட் லெவல் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குது. அதனால தான் நம்மால் நிற்க முடிகிறது, நடக்க முடிகிறது, நடமாட முடிகிறது. பட் விண்வெளியில் அப்படி இல்லை. அங்கே அழுத்தம் என்பது கிட்டத்தட்ட 0. இது ஒரு அசாதாரணமான சூழல். இந்த சூழலில் மனிதர்கள் சாதாரணமாக இருக்க முடியாது, உயிருடன் இருக்க முடியாது. அதனால தான் விண்வெளிக்கு செல்லும் விண்வெளி வீரர்கள் அனைவரும் விண்கலத்திலிருந்து வெளியே வரணும்னா அதற்கான சிறப்பு உடைகள் அணிந்து வர்றாங்க. அதே மாதிரி பூமியின் வளிமண்டலத்தில் தேவையான ஆக்சிஜன் இருக்குது, விண்வெளியில் ஆக்சிஜன் கிடையாது. ஸோ மனிதர்கள் சுவாசிப்பதற்கான ஆக்சிஜன் விண்வெளியில் கிடையாது. அதனால தான் விண்வெளி வீரர்கள் அனைவருமே விண்ணடை வருவதாக இருந்தால் ஆக்சிஜன் சப்போர்ட்டோடு வெளில வராங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அம்சம் ரேடியேஷன்.
இப்போ பூமியோட அட்மாஸ்பியருக்கு வரக்கூடிய கடுமையான ரேடியேஷன்ஸ் இவற்றை ஓசோன் மண்டலம் தடுத்து நிறுத்திடும். அதனால் பூமியின் வளிமண்டலத்தில் மோசமான அபாயகரமான கதிர்வீச்சுகள் இல்லை. ஆனால் நம்முடைய பூமியின் வளிமண்டலத்தை தாண்டி விட்டால் அபாயகரமான கதிர்வீச்சுகள் உண்டு. அதனால தான் விண்வெளி வீரர்கள் வெளியில் வருவதானா ஒரு கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷனோடு வர்றாங்க. ஸோ இந்த வகையில் நம்முடைய பூமியின் வளிமண்டலம் பல வகையில் மனிதர்களுக்கு பாதுகாப்பான காற்று, சரியான அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், ரேடியேஷன் தவிர்க்கப்பட்ட சூழல் இதையெல்லாம் கொண்டிருக்கு. ஆனால் விண்வெளி இவையெல்லாம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு வெற்றிடம் போல ஆக்சிஜன் கிட்டத்தட்ட இல்லாத ஒரு சூழல், மோசமான கதிர்வீச்சுகள் இருக்கக்கூடிய சூழல், கடுமையான வெப்பம் அல்லது கடுமையான குளிர், ஒரு இங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு எதிராக ஒரு அசாதாரணமான ப்ரெஷர், இந்த மாதிரி அம்சங்களை கொண்டது தான் விண்வெளி. ஃபைன் சார். அடுத்ததாக நம்ம ஹவ் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்குள்ளே போகலாம் சார். பொதுவாகவே இந்த அணுகுண்டு வெடிப்புக்கு அப்புறம் ஒரு மாதிரி காளான் வடிவத்தில் மேகம் உருவாகுது இல்லையா, அது எப்படி சார்? அணுகுண்டு வெடிப்பின் போது காளான் வடிவ மேகம், மஷ்ரூம் கிளவுட் உருவாகிறத பல புகைப்படங்கள், வீடியோக்களில் பார்த்துருக்கோம். அணுகுண்டு வெடிப்பின் போது ஏற்படும் அசாதாரணமான வெப்பம் மற்றும் அழுத்தம் காரணமாகவே இந்த ஷேப், ஒரு தண்டு ஷேப், அதற்கு மேலே ஒரு அம்ப்ரல்லா ஷேப், இந்த வடிவத்தில் மேகம் உருவாகுது. அணுகுண்டு வெடிக்கும்போது ஒரு மைக்ரோ வினாடிக்கும் குறைவான நேரத்தில் மிகப்பெரிய அளவில் வெப்பம் மற்றும் அழுத்தம் ஏற்படுகிறது. பல மில்லியன் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம், மிக கடுமையான அழுத்தம் இவை உருவாகின்றன. இந்த அதீத வெப்பமும் அழுத்தமும் அந்த வெடிக்கும் பகுதியை சுற்றியுள்ள காற்று மற்றும் குப்பைகளை விரிவடைய செய்து மேலே கொண்டு செல்கின்றன. இந்த வாயுப்பந்து மேல் நோக்கி எழும்பும்போது ஒரு பெரிய குமிழியை உருவாக்குகிறது. இந்த குமிழ் மேலெழும்போது சுற்றியுள்ள குளிர்ந்த காற்றை பக்கவாட்டில் இழுத்து அதை உறிஞ்சி ஒரு சுழல் இயக்கத்தை, ரோலிங் மோஷன் உருவாக்குது. இதுதான் மேலெழும்பும் வாயுப்பந்தின் உச்சியில் ஒரு வளைய வடிவத்தை உருவாக்குது. இது டோரஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் காளான் மேகத்தின் தலை அல்லது குடை. இந்த வாயுப்பந்தை மேலே தூக்கி செல்லும் தூசு குழாய், அதுதான் மேகத்தின் தண்டாக நமக்கு தோற்றமளிக்கிறது. இந்த காளான் மேகங்கள் 10 கிலோமீட்டர் உயரம் முதல் 20 கிலோமீட்டர் உயரம் வரை தோற்றமளிக்கின்றன. அணுகுண்டு வெடிப்பின் தீவிர வெப்பம், அது ஏற்படுத்தும் வெப்பச்சலனம் மற்றும் சுழல் இயக்கம் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த விளைவுதான் இந்த காளான் வடிவ மேகம். ஃபைன் சார். ஒய், வாட், ஹவுன்னு சில கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதுக்கு அறிவியல் ரீதியான பல உண்மைகளை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சுமி.